ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போயிட்டுருக்காங்க. நம்ம ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டாங்க, கார்த்தியை பற்றின ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சாமுண்டீஸ்வரி ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம், நம்ம ரேவதிக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணுக்கா அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத சந்திரா, கார்த்தியை விட்டு ரேவதி பிரிஞ்சதாவே இருக்கட்டும், மறுபடியும் 2 பேரும் சேர போகிறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தானே கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கல்ல, எப்படியாவது ரேவதி கார்த்தியை மறந்ததை வச்சு அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ரேவதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரா கிட்ட சொல்ல, சந்திராவும் இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டிரைவர் என்னென்ன ஆட்டம் போட்ட, இனிமேட்டு உன்னால ரேவதி கூட சேர்ந்து வாழவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசளவில் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்பதான் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது 2 பேரையும் நிரந்தரமா பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா பேசிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா எனக்கு வந்து கோயிலில் நேர்த்திக்கடன் இருக்கு, எப்படியாவது நான் அதை நிறைவேற்றிட்டு வரேன், அது வரைக்கும் நீ ரேவதியை ரொம்பவே ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, இந்த மயில் வாகனம் ரோகிணி எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு கார்த்தி கூட பேச வச்சாலும் பேச வைப்பாங்க, நீ ரேவதியை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் வந்து ரேவதிக்கு பழைய நினைவுகள்லாம் வர மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக ரேவதிக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்பி வந்துடும், அப்புறம் கார்த்தி ரேவதியை பிரிக்கவே முடியாது, அதனால் அந்த டேப்லெட் எல்லாம் நீ கொடுக்கவே கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இதையும் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி வந்து அந்த டேப்லெட்டை எப்படியாவது மாற்றி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி உண்மையாலே ரேவதிக்கு அம்மா தானா அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதிக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க வேலை போல, அதனால தான் சந்திரகலா பேச்சு கேட்டுட்டு ரேவதியோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் அந்த மாத்திரையெல்லாம் டேப்லெட்டை மாற்றி வச்சு விட்டமின் டேப்லெட்ஸை போட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரு கணக்கு போட, ஆனால் இங்கே கடவுள் வேற கணக்கு போட்டு வச்சிருக்காரு இவங்க 2 பேரோட வாழ்க்கையில். நம்ம ரேவதி கார்த்தியை மீட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. நம்ம ரோகிணி கிட்ட போயிட்டு ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அக்கா வீட்டிலே இருந்து ரொம்பவே போர் அடிக்குது, நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, சரி ரேவதி நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரேவதி வெளியில் போகிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்லியிருப்பாங்க, ரேவதி என்னை கேட்காம எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி பேச்சை கேட்காம வெளியில் கிளம்புவாங்க. அப்போதான் வீட்டு வாசல்ல பைக் நிற்கிறத பார்ப்பாங்க. அப்போதான் ரேவதி ரோகிணி கிட்ட கேட்பாங்க, அக்கா இந்த பைக் யாருக்காக வாங்கினது, மாமாக்காக வாங்கினதா இல்லை அப்பாக்காக வாங்கினதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரோகிணிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போதான் மயில் வாகனம் வந்து சொல்லுவாங்க, பாத்தியா ரோகிணி, ரேவதி தான் ஆசாசியாக கார்த்திக்காக இந்த பைக்கை புக் பண்ணா, ஆனால் அவளுக்கே அந்த பைக்கை பார்த்தோன்னா ஞாபகம் வரல பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி வருவாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட ரேவதி கேட்பாங்க, அம்மா இந்த பைக்கு நீங்கள் யாருக்காக வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜராஜன் வந்து மயில் வாகனம் கிட்ட சொல்லுவாங்க, இப்போ பாரு உன் அத்தை ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேச்சை மாற்றி சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை ரேவதி, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து எனக்கு கிஃப்டாக இந்த பைக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச்சை மாற்றிடுறாங்க. இதை கேட்டதுமே ராஜராஜன் மயில் வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாப்பிள்ள, நான் சொன்ன மாதிரி எப்படி பேச்சை மாற்றி சொல்லிட்டா பார்த்தீங்களா, விடுங்க விடுங்க இவங்க ஒரு கணக்கு போடட்டும், ஆனால் கண்டிப்பாக ரேவதி கார்த்தி ஒன்று சேர தான் போகிறாங்க, அதை யாராலையுமே பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் மயில் வாகனம் கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி ரோகிணியை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. அங்கே போனால் ஊரில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது போல், சுற்றி முற்றி எல்லாருமே கார்த்தியோட அருமை பெருமையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே எங்களுக்கு தெய்வமாக இருந்து உதவி செய்கிற அந்த தம்பி எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் நம்ம ரேவதி வந்து யார் அந்த தம்பி, அவங்கள நான் பார்த்தே ஆகணுமே, ஊர் ஃபுல்லாக ஒரே கார்த்தியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ நல்லவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்தியை தேடி தான் நம்ம ரேவதி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்குறாங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கார்த்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் இந்த ஊருக்கு அவ்வளோ நல்லதாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி தம்பி மட்டும் இல்லைன்னா நிறைய ஜனங்கள் வந்து நிம்மதியாகவே வாழ முடியாது, எல்லாரோட வாழ்க்கைக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்காரு நம்ம கார்த்தி தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ரேவதிக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, யார் அந்த கார்த்தி தம்பி, அவரை நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட கேட்குறாங்க.
யார் கார்த்தி, அவங்கள நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் இங்கே தாம்மா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம கார்த்தி அங்கே ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ரேவதி பார்க்குறாங்க. ஆனால் ஃபேஸை காட்டாமல் திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியும் எப்படியாவது கார்த்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பக்கத்தில் போயிட்டு கார்த்தியை கூப்பிடலான்னு போகிறாங்க. அப்போ கரெக்டாக சாம்புச்சேரி வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. ரேவதி என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சேரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அம்மா வீட்டில் இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுமா, இந்த ஊரில் வேற ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அதனால தான் சரி கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது கேட்டதுமே சாம்புச்சேரி பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாரு ரேவதி, உனக்கே உடம்பு சரியில்லை, நீ அம்மா கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சரிம்மா நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன், இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கார்த்தி தம்பி சொல்லிட்டு கார்த்தியை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் அவரை மட்டும் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சாம்புச்சேரி கிட்ட சொல்ல, நம்ம சாம்புச்சேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா கார்த்தியை பார்க்க போகிறாளா, அச்சோ கார்த்தியை மட்டும் இவ பார்த்துட்டா அவ்வளவு தான், ரேவதிக்கு கார்த்தியோட ஞாபகங்கள்லாம் வந்துருமே, நம்ம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது ரேவதி கார்த்தி 2 பேரையும் நிரந்தரமாக பிரிக்கணும் நம்ம நினச்சி அவளுக்கு சரியாக டேப்லெட் கூட கொடுக்கறதில்ல, இப்போ பார்த்தா அவள் கார்த்தியை மீட் பண்ணி பேச போகிறேன்றாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாம்புச்சேரி முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ரேவதி நீ இப்போ எங்கே இருக்க சொல்லு, நான் கரெக்டாக அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதி அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. அப்போ தான் சாம்புச்சேரிக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி நாங்கள் ரேவதியை பார்க்குறதுக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாம்புச்சேரி மனசில் நினைக்கிறாங்க, இதுதான் சரியான நேரம், ஒழுங்கா ரேவதிக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான், இப்படியே நம்ம விட்டோம்னா அவள் கார்த்தியை பார்த்து பேசி அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ரேவதியை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாம்புச்சேரி முடிவு பண்ணுறாங்க. அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தாராளமாக ரேவதியை பார்க்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு வரதுக்காக சாம்புச்சேரி காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்க, இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தியை கூப்பிட்றாங்க, நீங்கள் தான் கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, உடனே நம்ம கார்த்தியும் சிரிச்ச முகத்தோட திரும்பி ரேவதியை பார்க்குறாங்க. ஆனால் ரேவதி கிட்ட தன்னை யாரும் தெரிஞ்சுக்காத மாதிரியே காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதிக்கும் கார்த்தியை ஞாபகமே இல்லை. நீங்கள் தான் கார்த்தியா, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே உங்களோட அருமை பெருமையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அவ்வளோ நல்லவரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி பேச, உடனே நம்ம கார்த்தி வந்து இல்லைங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் செய்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே பெருந்தன்மையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறதுலே தெரியுது உங்களை மாதிரி மனுஷன்லாம் இந்த ஊரில் பார்க்குறது அபூர்வமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கார்த்தி பற்றி பெருமையாக பேசுவாங்க. இருந்தாலும் நம்ம கார்த்திக்கு ரேவதி தன்னை யாருன்னே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே நினைக்கும் போது அவங்களுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் வெளியில் அந்த கஷ்டத்தை காட்டாமல் நம்ம கார்த்தி சிரிச்சுக்கிட்டே ரேவதியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா சிரிச்சு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதிக்கு கார்த்தி தான் தன்னோட உலகம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம சாம்புச்சேரி வந்துடுறாங்க. ரேவதி கார்த்தி கூட சிரிச்சு பேசுறத நம்ம சாம்புச்சேரி பார்த்துடுறாங்க. இந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாது, கோவப்பட்டா ரேவதிக்கு சந்தேகம் வரும், அம்மா எதுக்கு இவர் கூட பேசினா கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிப்பா. அப்புறமேட்டுக்கா நம்மளால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ரேவதியும் கார்த்திகிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. சரி சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. என்னதான் நம்ம ரேவதி கார்த்தியை தெரியாத மாதிரி பார்த்தாலும் ஆனால் நம்ம ரேவதி கார்த்தியை பார்த்ததுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, இவர் கூட பேசும்போது நான் வந்து ரொம்ப சகஜமாக பேசுகிறேன், அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்குள்ள ஒரு குழப்பம். நம்ம சாம்புச்சேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சாம்புச்சேரி கிட்ட கேட்குறாங்க, அம்மா உனக்கு கார்த்தியை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாம்புச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட கேட்காதவா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் கார்த்தியை பார்த்து பேசும்போது எனக்கு என்னமோ அவர் கூட நான் ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சேரி கிட்ட சொன்னதுமே சாம்புச்சேரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடி பாவி, இவ்வளோ நாளாக உனக்கு ஞாபகம் வரக்கூடாது சொல்லிட்டு உன்னை பொத்தி வச்சிருந்தா இப்போ என் பேச்சு மீறி நீ வெளியில் வந்துட்டு என்கிட்டயே இப்படி கேள்வி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சேரி செம்மையாக மனசில் கோவப்படுறாங்க. அதை வெளியில் காட்டிக்கிட்டா கண்டிப்பாக ரேவதி கிட்ட இருந்து சாம்புச்சேரியால் தப்பிக்கவே முடியாது. அதனால நம்ம சாம்புச்சேரி சொல்கிறாங்க, ஆமாம் அந்த கார்த்தி வந்து ஊருக்கு நல்லது செஞ்சுருக்கான், அதனால தான் எல்லாருமே அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ரேவதி கார்த்தியை திரும்பி பார்த்துக்கிட்டே வராங்க. நம்ம கார்த்தியை ரேவதி பார்க்க, ரேவதி கார்த்தியை பார்க்க 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. நம்ம கார்த்திக் வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, எப்படியோ ரேவதி வந்து நம்மளை பார்த்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட தான் போயிருக்கா, கூடிய சீக்கிரமாகவே ரேவதிக்கு என்னை பற்றின ஞாபகம்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்தியை பார்த்ததுமே அவங்களோட மனசை பறி கொடுத்துட்டாங்க தான் சொல்லலாம். ஏன்னா கார்த்தியோட நல்ல மனசு எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரேவதிக்கு கார்த்தியை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ரேவதி கார்த்தியை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டே வராங்க. மறுபடியும் ரேவதி கார்த்தியை லவ் பண்ண போகிறாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த சந்திரகலா சாம்புச்சேரி 2 பேரால் ரேவதி கார்த்தியை பிரிக்கவே முடியாது. அப்படி சாம்புச்சேரி வேற மாப்பிள்ளை பார்த்து ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு போனப்ப நம்ம ரேவதியை சாம்புச்சேரிக்கிட்டே நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்புச்சேரி கிட்ட கேட்க தான் போகிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி விறுவிறுப்பாக கொண்டு போனால் எபிசோடு இங்கேயே போயிடும். ஓகே வீவர்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.